Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம வந்து லோ ஃபீஸ் லோ கட் ஆஃப் இருக்கிற MBBS சீட் இதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மிக மிக உதவியாக இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESIC IP வார்டு கோட்டாவை பற்றின டீட்டெயில்டு வீடியோ. இந்த டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. இப்போது இந்த ESIC IP வார்டு கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பேரண்ட்ஸுக்கோ எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா, எலிஜிபிலிட்டி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ சூட் ஆகுமோ அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன், அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ESIC.gov.in ESIC.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் 24/4/2024 ரிலீஸ் பண்ணியிருக்கிற அட்மிஷன் நோட்டீஸ். இதை பற்றின தகவல் மற்றும் விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 466 சீட் இருக்குது. இந்த 466 சீட்டுக்கு ESIC IP வார்டு, ஓகேங்களா, அதாவது ESIC கட்டுற பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், அதே போல் ஸ்டேட் கோட்டா சீட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 11 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் ஹரியானா, ஃபரிதாபாத் ஹரியானாவில் 43 சீட் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் 65 சீட் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ESIC KK நகர் சென்னை, இதில் பார்த்தீங்கன்னா 30 சீட் இருக்குது. ESIC மெடிக்கல் காலேஜ் பெங்களூர் கர்நாடகா 68, கர்நாடகாலே ரெண்டு காலேஜ் இருக்குதுங்க. ESIC மெடிக்கல் காலேஜ் குல்பர்கா கர்நாடகாவில் 68 சீட்டு. ESIC மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாத்தில் 43 சீட்டு, ராஜஸ்தானில் 20 சீட்டு, பட்னாவில் 35 சீட்டு. அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் 20 சீட்டு. அதே போல் ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி மெடிக்கல் காலேஜ் ஹிமாச்சல் பிரதேசத்தில் 36 சீட்டு, கொல்லம் 38 சீட்டு, எல்லாம் சேர்ந்து 466 சீட்டு. சரி, இப்போது இந்த சீட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை, டென்டல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 28 சீட்டு கர்நாடகாவில். டென்டலுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் 28 சீட் இருக்குது கர்நாடகாவில். அதே போல் நர்சிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா 60 சீட் இருக்குது. கர்நாடகாவில் 30 சீட்டு. கர்நாடகாவில் 2 காலேஜ் இருக்குது, ரெண்டுலேயும் ஈச் 30 சீட்டு. டோட்டலாக பார்க்கும்போது 60 சீட்டு. சரி, இப்போது உங்கள் பேரண்ட், சரிங்களா, உங்கள் ஃபாதராக இருக்கலாம் ஆர் மதராக இருக்கலாம், அவங்க வந்து IP கட்டிகிட்டு இருக்கணும். அதாவது இன்சூர்டு பர்சன், ESICயில் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருக்கணும். அந்த அட்டை, அதாவது அதுக்கான ஐடி கார்டு இருக்கணும். அந்த ஐடி கார்டு எப்போ வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 18 பக்கம் இருக்குது. அதில் 18 பக்கத்தில் உங்களுக்கு வந்து 5வது பேஜில் பேஜ் நம்பர் 5ல் கொடுத்துருக்குறாங்க. 30 செப்டம்பர் 23, ஓகேங்களா, இதுக்கு முன்பாக இந்த டேட்டும் அதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கணும். அந்த ஐடி கார்டு வந்து 30th செப்டம்பர் 2023க்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த ஐடி கார்டு இருக்கணும், ஓகேங்களா. சரி, இப்போது இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/2024 இந்த டேட்டில் அப்ளிகேஷன், அதாவது த லிங்க் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் ஃபார் இஷ்யூ ஆஃப் வார்டு IP சர்டிஃபிகேட் would tentatively be activated on 25/4/2024. இந்த IP வார்டு கோட்டாக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் விண்டோ 25th ஏப்ரல் 2024 ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எது வரைக்கும் 12/5/2024, அதாவது மே மாதம் 12ஆம் தேதி அப் டு 23/59
11:59 வரைக்கும் டைம் இருக்குது. த லாஸ்ட் டேட் ஃபார் இஷ்யூ ஆஃப் வார்டு ஐபி சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு தடவை ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஐபி சர்டிஃபிகேட்டை 15/5/2024 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஐபி கட்டுற பேரண்ட் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அதில் அவங்க ஐபி கட்டியிருக்கிறாங்க, அதாவது இஎஸ்ஐசிக்கு ஐபி கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைகள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கான 25/4/2024 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. சாரி, 25/4 இல்லை, 12/5/2024. அதாவது ஓப்பன் ஆனது 25th ஏப்ரலில் ஓப்பன் ஆகிருக்குது. க்ளோசிங் டேட்டு 12th May 2024 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது 15th May 2024 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இதுக்கு மேற்கொண்டு தகவல் தேவைப்பட்டதுன்னா இந்த பிடிஎஃப் வந்து esic.gov.in வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் 24,000 ரூபாய் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ்க்கு. அதே போல் யூனிவர்சிட்டி சார்ஜஸ் ஆஸ் பர் த ஆக்சுவல். காலேஜ் செக்யூரிட்டி டெபாசிட் 5,000 rupees. ஹாஸ்டல் சார்ஜஸ் டு பி டிசைடட் செப்பரேட்லி. ஹாஸ்டல் மெஸ் செக்யூரிட்டி அதுவும் டு பி டிசைடட் செப்பரேட்லி. மெஸ் சார்ஜ் ஆஸ் பர் த ஆக்சுவல். இப்போது இதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இஎஸ்ஐசி வார்டனுடைய சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேற்கொண்டு தகவல் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக சொல்ல முடியல. அதனால் இதை பற்றின விவரம் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரி esic.gov.in போயிட்டு இந்த ஃபுல் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே, நான் முன்னாடியே சொன்ன அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுடைய ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ யாராவது நம்மளை காண்டாக்ட் பண்ணி, SAP வியூஸ் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவையும் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து வீடியோவை ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நீட் 2024 முடிகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை நீட் 2024 மே 5 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ரிமைனிங் இருக்கிற 6 or 7 டேஸில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், எனக்கு கொஷின் பேப்பர் தேவைப்படுது, இல்லை மெட்டீரியல் தேவைப்படுது, இல்லை சார் நான் 2025க்கு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அதாவது இப்போ நான் வந்து 11th to 12th போக போகிறேன், எனக்கும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஷின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நீட் 2024க்கு எனக்கு அட்மிஷன் அண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள். இல்லை எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, டில் த அட்மிஷன் வரைக்கும் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்லேயும் நான் கலந்துக்கிட்டு டே 1 நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அது ஆல் இண்டியா கோட்டாவில், ஸ்டேட் கோட்டாவில், அதே போல் பாண்டிச்சேரி சென்டாக்கு எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிட்டு சீட் எடுத்து நான் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு முழு வழிகாட்டுதல் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த பெய்டு சர்வீஸை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது சார், அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில்
கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம், டவுட்டை கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதற்கான தகவல் என்ன, அதை பற்றின விவரம் என்ன, அதற்கான கட்டணம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you.